இந்த அரசினுடைய செயற்பாடுகள் மிக ஆபத்தான கட்டத்தை அடைந்திருக்கின்றது. அதற்கு மேலதிகமாக புத்தர் சிலை நிறுவப்பட்டதிலிருந்து நேற்று நள்ளிரவு 12 வரை தொடர்பில் ஒரு புலனாய்வு செய்தி கூட அரசு தரப்புக்கு கிடைத்திருப்பதாக கூறப்படுகிறது. 21ஆம் தேதி பேரணியில் இந்த புத்தர் சிலை அகற்றாது விட்டிருந்தால் 1000க்கும் மேற்பட்ட பௌத்த துறவிகள் படையெடுத்து ஒரு பெரும் அரசுக்கு எதிரான போராட்டத்தை நகர்த்த தயாராகி இருந்த நிலையில் தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக இன்னும் ஒரு கதை கூறப்படுகிறது. எமக்கு எதுவும் தெரியாது. ஒரு நாட்டின் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டுமாக இருந்தால் அவர்கள் யார் மீது என்றாலும் நடவடிக்கை எடுத்துத்தான் ஆக வேண்டும். போராட்டத்தோடே வாழ்ந்தவர்கள், போராட்டத்திலே பழக்கப்பட்டவர்கள், போராட்டத்தையே வாழ்க்கையாக கொண்டவர்கள் ஒரு போராட்டத்தை பார்த்து அஞ்சுகிறார்கள் என்றால் எல்லோருக்கும் பெரும் அச்சுறுத்தல் என்பதை விட எல்லோருக்கும் பெரும் வியப்பாகவும் வேடிக்கையாகவும் இருக்கின்றது இந்த அரசினுடைய நிலைப்பாடு. இவை இப்படி இருக்கின்ற போது நேற்றைய தினம் நாடாளுமன்றத்திலே மிக முக்கியமான ஒரு கருத்தை கூறியிருந்தார் சாணக்கியன் அவர்கள். எதிரணியிலே இருக்கக்கூடிய யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரஜீவன் வாருங்கள், இளங்குமரன் வாருங்கள், அதே போன்று அருண் கேமச்சந்திரா தமிழரசு கட்சியோடு வாருங்கள் என்றெல்லாம் கூறியிருந்தார். அதில் மிக முக்கியமான தகவல் இருக்கின்றது. இந்த அரசினுடைய போக்குகள் இன்னும் 1-2 அளவுக்கு அதிகமாக செல்லுமாக இருந்தால் அரசில் இருக்கக்கூடிய சாணக்கியன் கூறியது போன்று அல்லது சாணக்கியன் எதிர்பார்ப்பது போன்று சாணக்கியனாக சுமந்திரன் தரப்போடு மிக நெருக்கமாக பழகக்கூடிய ஒரு தேசிய மக்கள் சக்தி என்பிபியினுடைய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வெகு விரைவில் என்பிபியில் இருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருப்பதாக கூறப்படுகிறது. அவரோடு ஒரு பெருமெண்ணிக்கையாலான உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களும் அரசினுடைய செயற்பாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது, அரசினுடைய செயற்பாடு எமக்கு அதிருப்தி அளிக்கிறது, நாங்கள் சுயாதீனமாக செயற்பட போகிறோம் என்று அவர்கள் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருப்பதாக கூறப்படுகிறது. அதனை அடிப்படையாக வைத்துத்தான், அந்த அடிப்படையில் தான் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்திலே சாணக்கியன் அவர்கள் மிக தெளிவாக அந்த கருத்தை ஒரு பொதுவான ஒரு கருத்தாக வெளிப்படுத்தி இருந்தார். வெகு விரைவில் அதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர் கடந்த வெள்ளிக்கிழமை தேசிய மக்கள் சக்தி அல்ல ஏவிபி கட்சியினுடைய அரசியல் குழு உறுப்பினர்களால் கலந்துரையாளருக்கு அழைக்கப்பட்டு சில விடயங்கள் தொடர்பில் அவருக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. சமூக வலைத்தளங்களை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், எவ்வாறான செயற்பாடுகள் பொதுமக்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும், சர்ச்சைக்குரிய விவகாரங்களை பேச வேண்டாம் என்றெல்லாம் சில விடயங்களை அவருக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அதற்கும் அப்பால் அவரோடு சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களை வடமாகாணத்திலிருந்து வெளியேற்றுவதற்கு சாணக்கியன் கூறியது போன்றும் அல்லது சாணக்கியனோடு இருக்கக்கூடியவர்கள் இப்போதே வேலையை ஆரம்பித்து விட்டார்கள். அதற்கு அயல் நாடு ஒன்றும் ஒரு கடும் தீவிரத்தன்மையோடு செயற்பட்டு வருவதாக கூறப்படுகிறது.